Matrimony Max. இல்லறத்துணை அமையும் வரை இல்லை மறைமுக கட்டணங்கள். ஒரே முறை ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து matrimonymax.com இன் ஏராளமான வரன்களில் இருந்து உங்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுங்கள். One time registration, no renewal charges. உடனே மேட்ரிமோனி மேக்ஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, ரெஜிஸ்டர் பண்ணுங்க, உங்க லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுங்க. Matrimony Max, தேடுதல் முதல் திருமணம் வரை. வணக்கம், நான் உங்க லோக்கல் மாஸ்டர். இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா ஹைதராபாத் சிக்கன் செய்ய போறோம். அது எப்படி செய்யும் பார்க்கலாம் வாங்க. இப்போ அந்த ஹைதராபாத் சிக்கன் செய்யறதுக்காக நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். 200 கிராம் வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன், பெரிய வெங்காயம். 150 கிராம் தக்காளி வெட்டி வச்சிருக்கிறேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். அந்த 1/2 கிலோக்கு தேவையான அளவுக்கு. மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, தனியாத்தூள் 3 ஸ்பூன் போட போகிறோம். உப்பு தேவையான அளவு போட போகிறோம். 100 கிராம் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கொத்தமல்லி புதினா வந்து நம்ம அரைக்க போகிறோம். இதுக்கு இந்த ஹைதராபாத் சிக்கன் வந்து இந்த க்ரீனாக இருக்கிறதுக்காக இந்த கொத்தமல்லி புதினாலாம் நம்ம போட்டு வதக்கி செய்ய போகிறோம். 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். மக்களே பற்ற வச்சிடலாமா? கடாய் காயட்டும். இப்போ நம்ம இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா மழை வரப்போகுது. நல்ல ஒரு பெரிய மலையில் இருக்கிறோம். நம்ம செம்ம த்ரில்லிங்காகவும் ஜாலியாகவும் இருக்கும் சமைக்கிறது. இந்த வாட்டி ரொம்ப ஜாலியாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். மழை வரப்போகுது. ஓகே, எண்ணெய் விட்டுக்கலாம் அதுக்கு தேவையான அளவு. எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் காயட்டும். இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ இந்த பட்டை, லவங்கம் போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த வெங்காயம் வெட்டி வச்சுதை போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது வந்து சப்பாத்திக்கு, பூரிக்கு இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஹைதராபாத் சிக்கன் வந்து சாப்பாடுக்கும் நல்லாயிருக்கும். பட் ஆனால் இந்த சப்பாத்தி, பரோட்டா, பூரிக்கெலாம் வந்து அருமையாக இருக்கும். இது நல்லா வதக்கணும். இது முடிஞ்ச அளவுக்கு இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு நம்ம வதக்கினா போதும். அப்போ தான் இந்த தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு 4 வாட்டி வதக்கிட்டு தக்காளி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வதக்கியாச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். மக்களே, இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா போட்டுக்கலாம் வாங்க. 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் தனியாத்தூள், இப்போ இதை வதக்கிட்டு மக்களே, இந்த மசாலா இப்போ வதங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம்.
மக்களே, இப்போ இந்த மசாலா வதங்குறதுக்காட்டியும் இந்த கொத்தமல்லி ஒரு அரைக்கட்டு, புதினா ஒரு அரைக்கட்டு, இதை நம்ம நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். சரிங்களா மக்களே? அந்த அரைக்கட்டு கொத்தமல்லி புதினா அரைச்சாச்சு. இப்போ இதை அதில் சேர்த்துக்கலாம். மக்களே, இப்போ இந்த கொத்தமல்லி புதினா போட்டு வதக்கியாச்சு. இதில் வந்து நம்ம அந்த 100 கிராம் தயிரை சேர்த்துக்கலாம். இந்த 100 கிராம் தயிரை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தயிர் போட்ட உடனே நம்ம அந்த சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இந்த சிக்கன் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு அந்த வெங்காயம் தக்காளி வதங்க அளவுக்கு தான் உப்பு போட்டோம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். மக்களே, நம்ம ஹைதராபாத் சிக்கன் வந்து நல்லா குக் ஆகின்னு இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நம்மளோட சிக்கன் ரெடி ஆகிடும். அப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மக்களே, நம்மளோட சூப்பரான ஹைதராபாத் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மக்களே, நம்ம ஹைதராபாத் சிக்கனை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. நம்ம மிஸ்டர் லோக்கல் மாஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.